ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்னைக்கு சண்டே அப்படிங்கும்போது நிச்சயமா எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸ்டா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான். சந்திரன் ராகுவோட இருக்காரு. அடுத்த எப்படியும் சந்திரன் சிம்ம ராசியில வர வரைக்கும் காலசர்ப்பதோஷ அமைப்புல தான் கிரக நிலைகள் இருக்கு. சுக்கிரன் வெளியில வர வரைக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மாறி இருக்காரு. சுக்கிரன் கேதுவோட சேர்ந்த சஞ்சாரம். சந்திரன் ராகுவோட சேர்ந்திருக்காரு. சுக்கிரன் கேதுவோட இருக்காரு. இதனால என்ன மேடம் உலகத்திற்கு பொதுவான ஒரு பலன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னும் ட்ரக் ஜாஸ்தி ஆகலாம். அதாவது இன்னைக்கு சண்டே வேற. ஸோ நிறைய இடங்கள்ல ஃபுல்லா இருக்கும். எல்லா இடங்களும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை இன்னைக்கு கிரகங்கள் நிறைய பேருக்கு கொடுக்கும். அதனால இறைவனிடத்தில் நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது எங்க பசங்க நல்ல ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க. ஏன்னா தெய்வ பக்தியும் ஆன்மீகமும் மட்டுமே உங்களை எல்லாரையும் காப்பாற்றும். ஏன்னா கிரக நிலைகளே அப்படித்தான். மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு லாபத்துல சந்திரனும் ராகுவும் இருக்கிறதுனால லாபம், வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் இருக்கும். இந்த சிறு தொழிலெல்லாம் பண்றாங்கல்ல அவங்களுக்குமே நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் இவங்களுக்கு மற்றவங்கள்ட்ட பேசும்போது கவனமா பேசுங்க. ஒரு 2 வீலர்ல எல்லாம் போடும்போது ஹெல்மெட்லாம் நீங்க போடல, இல்லை டிரைவிங் லைசன்ஸ்லாம் எடுத்துட்டு போகலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு கண்டிப்பா நீங்க ஃபைன் கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னைக்கெல்லாம் நம்ம யாரும் பிடிச்செல்லாம் பண்றது இல்லை. நமக்கு மெசேஜ்லயே வந்துடுது. நம்ம சிக்னல் தாண்டவே இல்லையே, கரெக்டாக தானே இருந்தோம் அப்படின்னு நம்ம அப்புறம் யோசிப்போம். கொஞ்சம் ஹெவி அமௌண்ட்டாக ஒரு சிலருக்குலாம் வரலாம். அதனால மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு நீங்கள் வெளில போகும்போது கவனத்தோட வண்டி ஓட்டுங்க. அண்ட் இன்றைய நாளில் ஒரு நல்ல ஆன்மீகத்தில் நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோதுமை தானம் பண்ணுங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்பவுமே ஒரு சூப்பரான டேன்னு சொல்லலாம். நம்ம சம்டைம்ஸ் மார்க்கெட்லாம் போகும்போது திடீர்னு யாரையாவது பார்ப்போம், ஒரு கோவிலுக்கு வந்திருப்பாங்க. ஒன்று நான் அப்போ நீ அவங்களோட பையன் தானே, இவங்களோட சொந்தக்காரங்க தானே அப்படின்னு ஒரு கனெக்ட் பண்ணி பேசுவாங்க. ஸோ காய் வாங்க போகிற இடத்துல காய் கூட வியாபாரம் ஆகிடும். ஆனால் நம்ம பேச்சு நிற்கவே நிற்காது. அப்படி நம்ம வில் பி லாஸ்ட் இன் தாட்ஸ். ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு அந்த மாதிரி வம்பு பேசுகிறவங்கள யாரையாவது நம்ம ஒருத்தவங்களை பார்ப்போம். ஸோ வேலையும் பாருங்க, வம்பையும் பேசுங்க. வீட்டுக்கும் யாராவது வந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இன்னைக்கு டைம் போகும். நம்ம வெளியில போகணும்னு நினச்சிப்போம். இந்த மாதிரி யாராவது உட்காந்து ஊர்க்கதையெல்லாம் பேசுறாங்கன்னா உண்மையிலேயே நல்லா டைம் போகும். ஜென்ரலாகவே மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி பேசுறத விட அடுத்தவங்களை பற்றி பேசுறதுல ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அதில் தாங்க நல்லா டைம் போகும். ஸோ இந்த நாளை நீங்கள் அப்படி நல்லா என்ஜாய் பண்ணலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கும். பரவாயில்ல, எத்தனையோ பெயின் கில்லர் இருக்கு, நம்ம பாட்டுக்கு போட்டோமா வேலையை பார்த்தோமா அப்படின்னு நம்ம இருப்போம். இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணுறதுல உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம ஷாப்பிங் பண்ணணுமோ இல்லையோ, நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், மற்றவங்களெல்லாம் இந்த மாதிரி நம்ம செட்டெல்லாம் சேர்த்துக்கோம். நீ வரையா அப்படின்ட்டுன்னு அடுத்தவங்க ஷாப்பிங் பண்ணும்போது நம்மள வாய் பார்த்துட்டு நல்லா இன்னைக்கு விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு இந்த நாளை நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த சண்டே யாருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு தான் இருக்கும். ஏன்னா நம்ம வெளியில் போகும்போது யாராவது நமக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் வாங்கி தருவாங்க. ஸோ கூப்பிட்டாங்கன்னா மறக்காமல் போங்க. இன்னைக்கு நீங்கள் ஷாப் பண்ணுறத விட ஓசி கிஃப்ட் கிடைக்கிறதுல நமக்கு ரொம்பவுமே ஜாலியாக இருக்கும். என்ஜாய் யோர் டே. கடகராசிக்காரர்கள், இந்த கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மாதிரி ஒரு மன அழுத்தத்திலேயே இருப்பாங்க. என்னடா இவங்க ஒரு டிப்ரெஷன் கேஸோ அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். திடீர்னு அவங்களுக்கு மூடு இருந்தால் நல்லா பேசுவாங்க, திடீர்னு மூடு இல்லைன்னா அவங்களே ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. இன்னைக்கு கேட்கவே வேண்டாம், இவங்க ராசிநாதன் சந்திரன் ராகுவோட இருக்கு. ஸோ நீங்க கடகராசிக்காரர்கள் இல்லை உங்க வீட்டில் யாராவது கடகராசிக்காரர்கள்னா இன்னைக்கு நீங்க தான் அவங்கள திருப்திப்படுத்தணும். சாப்பிட்டியாமா, தூங்குனியாமா, உனக்கு பிடிச்சது செய்யட்டுமாமா அப்படின்னு. இல்லைன்னா மூஞ்சிய உம்மன்னு வச்சுட்டு நமக்கு என்னடா ஒரு சண்டையும் அதுமா நம்ம வீட்டில் இருக்கோம், இவங்க என்னடா மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு நம்மளே யோசிப்போம். சந்திரன் வேற ராகுவோட இருக்கு. அதனால நீங்க தான் இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுமே தவிர கடகராசிக்காரர்கள் இன்னைக்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு போடுங்க, அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க, அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரனும் கேத்துவும் ராசியில, சந்திரனும் ராகுவும் 7ஆம் இடத்துல. ஸோ இவங்களுக்கு தாங்க கிரக நிலைகள் கொஞ்சம் சரியா இல்லை. இது என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசு பிள்ளைகளுக்கு இது தவறான பாதையில போறதுக்கான ஒரு வழியை வகுக்கும்.
சண்டே வேற. உங்க வீட்ல வயசு பிள்ளைங்க சிம்மராசிக்காரர்களாக இருந்தால், நீங்க அவங்க ஜிபிஎஸ்ஸ ட்ராக் பண்ணுங்க. அவங்க எங்க போறாங்கன்னு கேளுங்க. இல்ல முடிஞ்சா நீங்களும் கூடவே போங்க. நம்மளுடைய பிள்ளைங்கள நம்ம கண்ட்ரோல்ல வைக்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மன தடுமாற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு நம்ம ஒரு சில படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, பல்ப் எரியுது, லைட் எரியுதுன்னு. இது நாள் வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்தவங்கள ஏன் இன்னைக்கு நம்ம ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னும் ஒரு ஸ்பார்க் வரலாம். அஷ்டம சனி. அதனால ப்ரப்போசல பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணுங்க. கன்னிராசிக்காரர்கள் இன்னைக்கு ரொம்பவுமே ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் டேன்னு சொல்லுவாங்கல்ல. சில நேரம் நம்ம எல்லாம் போனோம்னா சீக்கிரமே வியாபாரம் ஆயிடும். இன்னைக்கு பரவாயில்லப்பா, நமக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு. நம்ம யாரை தெரியுமா சொல்லுவோம், காலையில ஒருத்தங்க வந்து வாங்கினாங்கப்பா, அவங்க கை நல்லா ராசி, கிடுக்கிடுன்னு வியாபாரம் ஆயிடுச்சுன்னு. அப்படி வியாபாரம் பண்றவங்களுக்கும் ஹாப்பி, வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஹாப்பி தான். ஒரு சில சமயத்துல நம்ம இன்னைக்குதான் தேதி 5, அதனால சம்பளம் வந்துதா, நம்ம கடன் எல்லாம் அடைச்சோமா அப்படின்னு ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த இஎம்ஐ எல்லாம் முடியிற டேட்ஸ் வந்ததுன்னு வைங்களேன், இவ்வளோ வருஷமா நான் இஎம்ஐ கட்டினது முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அப்படிப்பட்ட ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பல நாட்களாக நம்ம வந்து யோசிப்போம். இன்னைக்கு வார்ட்ரோப் கிளீன் பண்ணணும், கிச்சன் கிளீன் பண்ணணும், இல்லைன்னா வீடை வந்து ஒட்டடை அடிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய வேலை வச்சிருப்போம். ஒரு செக்லிஸ்ட்ல நம்ம ஒரு 10 வச்சிருந்தோம்னா ஒண்ணு பண்றதே பெரிய விஷயம். ஆனா காலையில நம்ம சொல்லும்போது கரெக்டா நிறைய வேலைகள்லாம் சொல்லுவோம். சாயங்காலம் பார்க்கும்போது ஒரே ஒரு வேலையை தான் பார்த்துருப்போம். துலாம் ராசிக்காரர்கள் இன்னைக்கு நீங்க எழுதவே எழுதாதீங்க. ஏன்னா ஒரு வேலையும் உங்களால இன்னைக்கு பண்ண முடியாது. என்ன பண்ணலாம் தெரியுமா? காலையில எந்திரிச்சோமா, ஏதாவது நம்மளுடைய பர்சனல் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு நமக்கு தூங்குறதுக்கு நல்ல டைம் கிடைக்கும். இல்ல உடம்பே ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும். அதனால ஏன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரன் கேதுவோட வேற இருக்காரு. இல்லைன்னா ரொம்ப ஆன்மீக மார்க்கத்துல இன்னைக்கு ஒரு மெடிடேஷன் கிளாஸ் போறேன், நான் யோகா கிளாஸ் போறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மார்க்கத்தை நீங்க மாத்திக்கிறீங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி டேயா இருக்கும். ஏன்னா ஒரு சில நாட்கள்ல தான் நம்ம வந்து சுதந்திரமா இருப்போம். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எங்கேயாவது கிளம்பிடுவாங்க. நம்ம இன்னைக்கு தனிக்காட்டு ராஜா மாதிரி நம்மளுடைய நாளை சந்தோஷமாக கொண்டாடலாம். நமக்கு பிடிச்சதை சமைக்கலாம், நமக்கு பிடிச்சதை சாப்பிடலாம், இல்லைன்னா சமைக்கவே வேண்டாம், கம்முன்னு படுத்து தூங்கலாம். அதுவும் வீட்டுல வந்து சில பேர் பெரியவங்க எல்லாம் நம்மளை வந்து இந்த இடத்துல உட்காராத, இந்த இடத்துல நிக்காத, இதை சமைக்காத, இப்படி வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றவங்க இருப்பாங்க, வயசானவங்க. அவங்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நிறைய சுதந்திரத்தை இன்னைக்கு வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை. என்ஜாய் யுவர் டே. தனுசு ராசி நேயர்களுக்கு பல மாதமா நமக்கு இந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், ஒரு டாக்டர்கிட்டயா போய் நம்ம ரொம்ப நொந்து போயிருப்போம். இதுல வேற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கோம், பெஸ்ட் எக்ஸ்ரே சென்டர் எது, பெஸ்ட் ஸ்கேன் சென்டர்லாம் எதுன்னு. பட் அந்த பெஸ்ட்டுக்கு போயுமே நமக்கு எதுவுமே ரிப்போர்ட்லாம் நார்மல்னு வரும், உடம்பு மட்டும் சரியா இருக்காது. சமீபத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு தனுசு ராசிக்காரர்கள் சொன்னாங்க, மேடம் எனக்கு வீட்டுல வந்து தலை சுத்தி நான் கீழே விழுந்துட்டேன், ஆனா போய் டெஸ்ட் எல்லாம் எடுத்தா எல்லாம் நார்மலா இருக்கு, எனக்கு என்ன ப்ராப்ளமா இருக்குன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்ச நாளாவே கிரக நிலைகள் அப்படித்தான் இருக்கு, அதனால நீங்க டாக்டர்கிட்டயே போகாதீங்கன்னு. கழுத்து வலி இல்ல தலை சுத்துது இந்த மாதிரிக்கெல்லாம் நல்லா யோகா பண்ணுங்க, நல்லா பாட்டு கேளுங்க, சினிமா பாருங்க, நல்ல காமெடி சீன்ஸ்லாம் பாருங்க. மனசுல ஸ்ட்ரெஸ் இல்லைனாலே உங்களுடைய நாள் சுத்தமாக ஹாப்பியாக இருக்கும். மகர ராசி நேயர்கள் இன்னைக்கு நிறைய ஓட்டமும் நடையுமா இருக்கும். நம்ம வேலை இல்லாட்டாலும் இந்த அடுத்தவனுக்கு வேலை செய்யறது இருக்கு பாருங்க, ஐயோ அப்பா நீங்க வந்து கொஞ்சம் வந்துடுறீங்களா ஹெல்ப்புக்கு அப்படின்னு ஏத்த வீட்லயோ பக்கத்து வீட்லயோ கூப்பிட்டாங்கன்னா இன்னைக்கு நாள் ஃபுல்லா நீங்க அவங்களுக்கு சர்வீஸ் பண்ற மாதிரியே இருக்கும். நீங்க கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க, கரெக்ட் டைமுக்கு தூங்குங்க, இல்லைன்னா தலைவலி மாத்திரையை உங்களோட கேரி பண்ணிட்டே போங்க. மகர ராசிக்காரர்களுக்கு 2ல சந்திரனும் ராகுவும் இருக்கு. எனக்கு அப்படி ஒரு டென்ஷன்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த நாள் இருக்கும். சண்டே வேற, அதுவும் நாளைக்கே ஆஃபீஸ் கோவர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப டென்ஷனான ஒரு நாள் தான். இன்னைக்கே உங்க டென்ஷன் எல்லாம் குறைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிபி டேப்லெட்டை கேரி பண்ணுங்க. கும்பராசிக்காரர்கள், மகரத்துக்கே நான் அப்படி சொன்னேன், கும்பராசிக்காரர்கள் கேட்கணுமா? ராசியிலேயே உட்கார்ந்துருக்காரு சந்திரனும் ராகுவும். ஒரு சில கும்பராசிக்காரர்கள் நீங்க சொல்லுவீங்க பாருங்க, ஐயோ பைத்தியம் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டுன்னு. ஏன்னா கிச்சன்ல போய் நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு சமைக்கலான்னு போவோம். இந்த வீட்டுல இருக்கிற குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணும், ஒண்ணு பாஸ்தா தாண்டணும், ஒண்ணு நூடுல்ஸை தாண்டணும், ஒண்ணு பெசரட்டை போடணும்.
ஸோ அம்மாமார்களுக்கு எதை சமைக்கிறதுனே தெரியாது. வெளியில கூட்டிட்டு போகும்போதும் நம்ம கோயிலுக்கு போகலான்னா பிள்ளைங்க வந்து பார்க்கு போகலாம், மால் போகலாம் அப்படின்னு நம்மள டைவர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கும்பராசிக்காரர்கள் பாவங்க நீங்க. இன்னைக்கு பொண்டாட்டி சொல்றத கேட்கறதா, பிள்ளைங்க சொல்றத கேட்கறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்களா? அதனால காலையிலேயே பிளான் பண்ணி நீங்க மட்டும் தனியா எங்கேயாவது எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுங்க. இன்னைக்கு உங்க வீட்டு ப்ராப்ளத்துல இருந்து நீங்க எஸ்கேப் ஆயிடலாம். மீனராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மற்றவங்க செலவு பண்ணி நீங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவங்களோட சேர்ந்து வெளியில போகும்போது அவங்கள செலவு பண்ண நீங்களும் அனுமதிக்கணும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியான டேங்க. ஒரு சிலருக்கெல்லாம் உங்களுடைய பழைய காதலர்களையோ பழைய காதலிகளையோ பார்க்கலாம். எக்ஸ் லவ் இதெல்லாம் நமக்கு வந்து சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இந்த மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கும். ஸோ யாரோட யார் செலவு பண்ணி நீங்க லஞ்சுக்கு டின்னருக்கு போறீங்களோ, உங்க எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு செலவு பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் வரும். ஒரு சில நேரத்துல நம்ம ஆட்டோகிராஃப் பாட்டு மாதிரி தான், ஞாபகம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை நம்ம வந்து வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிடும்போது தூங்கும்போது நல்ல நினைவுகளோட இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பலன் சொன்னோம். ஸோ இன்னைக்கு என்ன கேள்வி அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன லக்னம், லக்னாதிபதி புதன் 9ஆம் இடமான கும்பராசியில் அமர்ந்தால் அவர்களது புத்திரபாகியம் எப்படி இருக்கும்? புத்திரபாகியம் கிரி ஜென்ரலா கேட்குறாரு. ஸோ புத்திரபாகியத்துல கிரி என்ன யோசிக்கணும்னா 5ஆம் இடத்தையும் அவர் யோசிக்கணும். ஸோ மிதுன லக்னம் அப்படிங்கும்போது 5ஆம் இடம்ங்கிறது சுக்கிரன். ஸோ இந்த சுக்கிரன் வந்து 4ல நீச்சமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பிள்ளைகளை விட பிள்ளைங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்புகள் இருக்கு பார்த்தீங்களா, அது சரியா அமையாது. ஆனால் பாக்கியத்துல புதன் இருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ரொம்ப பிளெஸ்டு சில்ட்ரனா இருப்பாங்க. ஒரு சில பிள்ளைகளால் பெற்றோர்கள் பெருமைப்படுறாங்க பார்த்தீங்களா, என் பையன் ஐபிஎஸ், என் பையன் ஐஆர்எஸ், இப்படி பிள்ளைகளை பார்த்து பெருமைப்படக்கூடிய மக்களாக இருப்பாங்க. ஸோ இதுவும் நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லையா, இந்த மாதிரி பசங்க இருக்காங்கன்னு சொல்றதுக்கு. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.